ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் லைஃப்லாம் எப்படி போயிட்டுருக்கு? இன்றைக்கி ஒரு சூப்பரான லாங் வீடியோ பார்த்துடலாமா? ரொம்ப நாள் ஆச்சுல லாங் வீடியோ பார்த்து. இப்போ நாங்கள் கிளம்பி எங்கே போயிட்டுருக்கோன்னா, அபுதாபியில் இருக்கக்கூடிய யாஸ் ஐலாண்டுக்கு தான். ரொம்பவே அழகான ஒரு இடம் அது. ஆக்சுவலாக ரீசெண்ட் டைமில் எங்களோட வெட்டிங் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணியிருந்தோம். ஸோ அது செலிப்ரேட் பண்ணுறதுக்காக தான் இப்போ கிளம்பி போயிட்டுருக்கோம். கொஞ்சம் டேஸாகவே யோசிச்சுட்டு இருந்தோம், என்ன பண்ணலாம், 20th இயர் வெட்டிங் ஆனிவர்சரி வருது. ஸோ ஸ்பெஷலாக தான் பண்ணலாமா, என்ன பண்ணலான்னு சொல்லி யோசிச்சிட்டே இருந்தோம். ஃபைனலாக சரி இங்கே போகலான்னு சொல்லி டிசைட் பண்ணி கிளம்பியாச்சு. குழந்தைங்களுக்கு வேறு இப்போ சம்மர் பிரேக் போயிட்டுருக்குல்ல, ஸோ அவங்களும் போய் நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு பிளேஸ் பிக் பண்ணணும்னு சொல்லி யோசிச்சு தான் இங்கே போயிட்டுருக்கோம். நாங்கள் யாஸ் ஐலாண்டில் இன்னொரு சூப்பரான பிளேஸ் போயிருந்தோம். நீங்கள் வீடியோ கன்டினியூஸாக பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ஆக்சுவலாக நாங்கள் இன்றைக்கி அபுதாபி போயிட்டு உடனே ரிட்டர்ன் வர போகிறது கிடையாது. அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே வர மாதிரி தான் பிளானு. ஸோ ரொம்ப நாள் ஆச்சு நாங்கள் 4 பேர் ஃபேமிலியாக சேர்ந்து இப்படி ஒரு இடத்துல போய் ஸ்டே பண்ணிட்டு வர்றது. முந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 6 இயர்ஸ் பிஃபோர்லாம் அடிக்கடி அபுதாபி போனேன். இதுக்கு முன்னாலே ஷேர் பண்ணியிருக்கேன். அபுதாபி போய் 1 டே ஸ்டே பண்ணிட்டு தான் வருவோம். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி அபுதாபியில் போய் ஸ்டே பண்ணுறது. ஸோ ரொம்ப இயர்ஸுக்கு அப்புறமா இன்றைக்கி தான் நாங்கள் போய் ஸ்டே பண்ண போகிறோம். இங்கே யுஏயில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் இங்கே எவ்வளோ சூடாக இருக்குது இப்போ சம்மர் டைம்லன்னு. பகல் டைமில் எங்கேயுமே போக முடியாது. ஸோ இன்றைக்கி அங்கே போகிறதுனால தான் பகல் டைமில் கிளம்பி போகிறோம். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் இந்த பகல் டைமில் வெயிலெல்லாம் போகிறது. அவ்வளோ சூடாக இருக்கும். நாங்கள் பார்த்திங்கன்னா அபுதாபிக்கு நிறைய வாட்டி போயிருக்கோம். ஆனால் யாஸ் ஐலாண்டுக்கு இது வரைக்கும் போனது கிடையாது. ஆக்சுவலாக அபுதாபி நம்ம போகும்போதே தெரியும், ரைட் சைடில் யாஸ் ஐலாண்ட் இருக்கும். போர்டெல்லாம் வச்சுருப்பாங்க, யாஸ் ஐலாண்டுக்கு போகிற வேன்னு சொல்லிட்டு. நிறைய வாட்டி பார்த்துருக்கோம், ஆனால் இது வரைக்கும் போனது கிடையாது. யாஸ் ஐலாண்ட் பார்த்திங்கன்னா நம்ம அபுதாபிக்கு உள்ளே போக வேண்டாம். துபாயிலேருந்து அபுதாபிக்குள்ளே என்ட்ரு ஆனதுமே யாஸ் ஐலாண்ட் வந்துடும். எங்கள் வீட்டிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 hours கரெக்டாக நாங்கள் இங்கே ரீச் ஆகிறதுக்கு. இப்போ நாங்கள் யாஸ் ஐலாண்டுக்குள்ளே வந்தாச்சு. ஆக்சுவலாக இங்கே யாஸ் ஐலாண்டுக்குள்ளே வந்ததுமே பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருந்துச்சு. நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருந்துச்சு. இங்கே யாஸ் ஐலாண்டுக்கு உள்ளே தான் ஃபெராரி வேர்ல்ட், அதுக்கப்புறமா வார்னர் ப்ரோஸ், இந்த மாதிரி எல்லாமே இங்கே உள்ளே தான் இருக்குது. இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இந்த இடத்துக்குள்ளே பார்க்குறதுக்கே. நாங்கள் இங்கே யாஸ் ஐலாண்டுக்கு வந்ததுக்கு மெயின் ரீசனே வார்னர் ப்ரோஸ் போகலான்ற பிளானில் தான் வந்திருந்தோம். இப்போ குழந்தைங்களுக்கு சம்மர் பிரேக் போகுதா, ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் ஜாலியாக இருக்கும், அவங்களுக்கு கூப்பிட்டு வந்தால் அவங்களுக்கு கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவாங்கன்னு சொல்லி தான் இதை சூஸ் பண்ணியிருந்தோம் மெயினாகவே. இப்போ நாங்கள் ஸ்டே பண்ண போகிற ஹோட்டல் ரீச் ஆயாச்சு. பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு வந்ததுமே இந்த இடத்துல ஃபுல்லாகவே வரிசையாக நிறைய ஹோட்டல்ஸ் இருந்துச்சு. ஸோ இதில் ஒரு ஹோட்டலில் தான் நாங்கள் இன்றைக்கி ஸ்டே பண்ண போகிறோம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்ததுமே வேறு ஏதோ ஒரு கண்ட்ரிக்கு போன மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு, வைபே வேறு மாதிரி இருந்துச்சு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இந்த இடத்துல வந்ததுமே. நாங்கள் பார்த்திங்கன்னா வெட்டிங் டே வருது, எப்படி செலிப்ரேட் பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணிகிட்டு இருந்தப்போ குழந்தைங்க சொல்லியிருந்தாங்க, அம்மா அப்பா சேர்ந்து எங்கேயாவது டின்னர் நைட் அந்த மாதிரி எங்கேயாவது பிளான் பண்ணி போங்கன்னு குழந்தைங்க சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கு பார்த்திங்கன்னா தனியாக போய் செலிப்ரேட் பண்ணதில் இஷ்டம் இல்லை. குழந்தைங்களும் நாங்களும் சேர்ந்து போய் எங்கேயாவது போய் செலிப்ரேட் பண்ண நல்லாயிருக்கும்னு சொல்லி தான் இப்படி பிளான் பண்ணியிருந்தோம். ரொம்ப நல்லாவே அமைஞ்சது. அதுவும் குழந்தைங்கள கூப்பிட்டு போகிறதுனால அவங்க போய் நல்லா ஃபன் பண்ணுற மாதிரி தான் பிளேஸாக பிக் பண்ணணும்னு சொல்லி தான் வார்னர் ப்ரோஸ் பிக் பண்ணியிருந்தோம். ஸோ எல்லாமே சூப்பராகவே இருந்துச்சு. அன்றைக்குள்ள டே நல்லா ஃபன் பண்ணோம் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து. நாங்கள் காலையில் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட்டில் சாப்பிட்டுட்டு மெதுவாக தான் கிளம்பியிருந்தோம். இங்கே ஆஃப்டர்நூன் தான் செக்இன் பண்ணணும். ஸோ கொஞ்சம் மெதுவாக தான் கிளம்பியிருந்தோம். ஆஃப்டர்நூன் கரெக்டாக இங்கே ரீச் ஆயாச்சு. ஸோ இனி ரூமில் போய் லக்கேஜெலாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் மெதுவாக போய் சுற்றி பார்த்துக்கலாம் இந்த இடத்த அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணி வச்சுருந்தோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த இடம். பார்த்திங்கன்னா எங்கள் 4 பேருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலாக வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும்ல, ரொம்ப அழகாக இருக்குல்ல இந்த இடம். நல்ல வைபாக இருந்துச்சு. பார்த்திங்கன்னா நல்ல காற்று வேறு. ஸோ நல்லா வெயில் அடிச்சிட்டு இருந்தது, அதனால் காற்று அடிக்கிறதுனால அந்த அளவுக்கு சூடு தெரியலை. நாங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப இயர்ஸ் ஆச்சு இந்த மாதிரி யூஏக்குள்ளே ஸ்டே பண்ணுறது. ஸோ பழைய ஞாபகம்லாம் போயிட்டு இருந்தேன். நான் சொல்லியிருந்தேன்ல, அபுதாபியில் முந்தி அடிக்கடி ஸ்டே பண்ணுவோம், 1 டே ஸ்டே பண்ணிவிட்டு அப்படி சுற்றிட்டு போவோம்னு சொல்லிட்டு. ரொம்ப இயர்ஸ் ஆகிடுச்சு இப்படி ஸ்டே பண்ணி. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இப்படி இல்லை நம்ம வேறு ஏதாவது கண்ட்ரி போகும்போது ஹோட்டல்ஸில் போய் ஸ்டே பண்ணுவோம். ஆனால் இது யூஏக்குள்ளே நாங்கள் இன்றைக்கி ஸ்டே பண்ண போகிறோம். இந்த ஹோட்டலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் வர்றோம். ஹோட்டல் ரூம் எப்படி இருக்கும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தோம். ஆக்சுவலாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. உள்ளே போய் சுற்றி காமிக்கிறேன் வாங்க. நாங்கள் இன்றைக்கி புக் பண்ணி இந்த ஹோட்டல் ரூம் பார்த்திங்கன்னா ஒரு லிவிங் ரூம், அதுக்கப்புறம் ஒரு பெட்ரூம், அது கூடவே 2 டாய்லெட் அந்த மாதிரி புக் பண்ணியிருந்தோம்.
நம்ம ஹோட்டல் ரூம் புக் பண்ணும்போதே வந்து அடல்ட்ஸ் எவ்வளவு, சில்ட்ரன் எவ்வளவுன்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ இப்போ குழந்தைங்க வளர்ந்துட்டாங்கல்ல, ஸோ 4 பேரும் வந்து அடல்ட்ஸில் தான் வருவோம். அதுக்கேற்ற மாதிரி தான் ரூம் புக் பண்ணியிருந்தோம். ஸோ வந்து 2 ரூம் மாதிரி இருந்துச்சு இது பார்க்குறதுக்கு. இப்போ நான் உங்களுக்கு ஒரு குட்டி ரூம் டூர் மாதிரி காமிக்கிறேன். உள்ளே என்ட்ரு ஆனதுமே ஒரு காரிடோர் மாதிரி இருக்குது. அங்கேருந்து உள்ளே போனதுமே ஒரு லிவிங் ரூம் மாதிரி இருக்குது. இப்போ இதில் சோஃபா இருக்குல்ல, இதை வந்து அப்புறமா பெட் மாதிரி ஆக்கிடுவாங்க. ஸோ 2 பேர் படுக்கிற அளவுக்கு பெரிய பெட்டாகவே இருந்துச்சு. இங்கே வந்து டிவி அப்புறம் டேபிள் எல்லாமே இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அப்புறம் அந்த காரிடோர் மாதிரி இருந்துச்சுல்ல, அங்கேயே வந்து ஒரு பாத்ரூம் இருந்துச்சு. பாத்ரூம் நல்லா ஸ்பேஷியஸாக இந்த மாதிரி இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அப்புறமா இந்த காரிடோர்லேயே வந்து காஃபி போடுறதுக்கு கெட்டில், காஃபி போடுறதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே இருந்துச்சு. நார்மலாக எல்லா ஹோட்டல்லையும் இருக்கும்ல, அதே மாதிரி தான் ஒரு லாக்கர் இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஒரு குட்டி ஃப்ரிட்ஜும் இருந்துச்சு. ஆக்சுவலாக 2 ரூம்லேயுமே வந்து ஃப்ரிட்ஜு, லாக்கர், அதுக்கப்புறமா வந்து காஃபி கெட்டில் இது எல்லாமே 2 ரூம்லேயுமே வந்து சேம் ஒரே மாதிரி வச்சுருக்காங்க. லிவிங் ரூமில் இருந்து வியூ பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு இந்த வியூ பார்க்குறதுக்கு. அங்கேருந்து உள்ளே போனோன்னா பெட்ரூம் இருந்துச்சு. பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா ஒரு பெட், அதுக்கு ஆப்போசிட்லேயே டிவி, அப்புறம் இங்கே செப்பரேட் பாத்ரூம் எல்லாமே இங்கே இருந்துச்சு. ஸோ சேம் அதே மாதிரி தான் அந்த பக்கம் அந்த ஹால் லிவிங் ரூம் மாதிரி இருந்துச்சுல, அங்கே என்ன இருந்துச்சோ அதே தான் இங்கேயும் இருந்துச்சு. நாங்கள் மெயின் இங்கே கிளம்பி வந்ததுக்கு ரீசனே வந்து எப்போவும் வீட்டில் இருக்கிறோம்ல, சும்மா அப்படியே எங்கேயாவது போய் ஸ்டே பண்ணிட்டு வரும்போது மைண்டுக்கு ஒரு சேஞ்சாக இருக்கும்ல. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் குழந்தைங்கள கூட்டிகிட்டு அப்படியே கிளம்பி வந்தாச்சு. ஆனால் வந்து அங்கேருந்து கிளம்பி வரும்போதே பிளான் பண்ணியிருந்தோம். நல்லா ஃபன் பண்ணோம், நல்லா என்ஜாய் பண்ணோம். கேம்ஸ் எல்லாம் வேறு கொண்டு வந்திருந்தோம். நல்லா கேமெல்லாம் விளையாடி எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு. ஸோ நினச்சிட்டு வந்த மாதிரியே நல்லா ஃபன் பண்ணிட்டு தான் போயிருந்தோம் இங்கேருந்து. ஸோ பெட்ரூம்லேருந்து வியூ பார்க்குறது இந்த மாதிரி தான் இருந்துச்சு. பக்கத்துலேயே வந்து ஏர்போர்ட் இருக்குது. ஸோ அடிக்கடி பிளேன் வந்துகிட்டே இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நாங்கள் ரொம்ப தூரம் ட்ரைவ் பண்ணிட்டு வந்தோமா, சரி கொஞ்ச நேரம் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு எங்கேயாவது சாப்பிட்றதுக்கு போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா யாஸ் மால்னு சொல்லிட்டு ஒரு மால் இருந்துச்சு. சரி அங்கே போய் ஏதாவது லஞ்ச் எதாவது சாப்பிட்டு வரலான்னு சொல்லி பிளான் பண்ணி கிளம்பியாச்சு. வெளியே வந்தோம் பாருங்கள் எவ்வளோ ஹியூமிடிட்டியாக இருக்குன்னு. என்னோடய மொபைலோட அந்த கேமராவே அவ்வளோ பிளர் ஆகிடுச்சு. அந்த அளவு ஹியூமிடிட்டியாக இருக்குது வெளியில். நாங்கள் இன்றைக்கி யாஸ் ஐலண்டுக்குள்ளே வந்ததுனால இங்கே உள்ளே இருந்து இங்கேயே சுற்றிட்டு அப்படியே போகலான்னு சொல்லி பிளானில் தான் இருந்தோம். இங்கேருந்து வெளியில் எங்கேயுமே போகலை. யாஸ் ஐலண்ட் பார்த்திங்கன்னா அபுதாபிக்குள்ளே என்ட்ரானதுமே வந்துடும். நம்ம இப்போ அபுதாபிக்கு உள்ளே எங்கேயும் போகலை. இன்றைக்கும் நாளைக்கும் வந்து இங்கே யாஸ் ஐலண்டுக்கு உள்ளே தான் அப்படியே இருந்து சுற்றிட்டு அப்படியே கிளம்ப போகிறோம். ஸோ வந்து இங்கே உள்ளே வந்து மால் தான் ஒரு ஆப்ஷன் சுற்றுறதுக்கு. ஸோ அதனால் அங்கே கிளம்பி போயிட்டுருக்கோம். இன்றைக்குள்ள பிளான் இது தான். ஜஸ்ட் யாஸ் ஐலண்ட் அப்படியே சுற்றிட்டு மாலையும் சுற்றிட்டு இதுதான் இன்றைக்குள்ள பிளான். நாளைக்கு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே வந்து வார்னர் ப்ரோஸ் ஃபுல்லாக சுற்றலாம், அந்த ஒரு பிளான் தான் இருந்துச்சு. இங்கே யாஸ் ஐலண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபெராரி வேர்ல்டு இருக்குது, அதுக்கப்புறமா வந்து யாஸ் வாட்டர் வேர்ல்டு இருக்குது, வார்னர் ப்ரோஸ் இருக்குது, இந்த மாதிரி நிறைய இருக்குது. எல்லாமே இந்த ஐலாண்டுக்குள்ளே தான் இருக்குது. ஆக்சுவலாக ரொம்ப நாளாக இங்கே வரணும்னு சொல்லி பிளான் பண்ணது ஃபைனலாக இன்றைக்கி தான் வர முடிஞ்சிருக்கு. ஸோ இப்போ நாங்கள் வந்து மாலுக்குள்ளே தான் போயிட்டுருக்கோம். அந்த போகிற வழி தான் இந்த மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. ஆக்சுவலாக இங்கே எல்லாமே கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருந்துச்சு. நம்ம கூகுள் மேப் போட்டு தான் எல்லா இடத்துக்கும் போயிட்டுருப்போம். பார்த்திங்கன்னா நிறைய கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுறோம். அதுக்கப்புறம் அங்கே யார்கிட்டயாவது கேட்டு அப்படி தான் போனது. நிறைய பார்க்கிங்கெல்லாம் பார்த்திங்கன்னா செப்பரேட் பார்க்கிங்கெல்லாம் வச்சுருக்காங்க, தனியாக பார்க்கிங்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருந்துச்சு. அதெல்லாம் கேட்டு அப்படியே போயாச்சு. என்னோடய வீடியோஸ் பார்த்திங்கன்னா நிறைய பேர் அபுதாபிலேருந்து தான் பார்க்குறாங்க. அவ்வளோ பேர் எனக்கு மெசேஜ் பண்ணுவாங்க அபுதாபிலேருந்து. சில பேர் பார்த்திங்கன்னா என்னை மீட் பண்ணணும்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. எனக்கும் ரொம்ப ஆசையாக இருக்குது. ஸோ அபுதாபியில் வந்து அவங்களெல்லாம் மீட் பண்ண நினச்சி வச்சுருக்கேன். ஆனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஃபேமிலி ஒரு விஷயத்துக்காக எல்லோரும் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணி வந்ததுனால யாரையும் பர்சனலாக யாரையும் போய் மீட் பண்ண முடியலை. கண்டிப்பாக ஒரு நாள் உங்களை மீட் பண்ணுறதுக்காகவே வரலான்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வந்து நான் இங்கே வந்ததை வந்து யார்ட்டையும் ஷேர் பண்ணலன்னு சொல்லி தப்பாக நினைக்க வேண்டாம். கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம எல்லோரும் மீட் பண்ணலாம். இப்போ நாங்கள் வந்து இங்கே இந்த மாலில் ஃபுட் கோர்ட்டில் தான் வந்திருந்தோம். எங்களுக்கு ரெஸ்டாரண்ட் தேடி அலைய முடியலை. ஸோ வந்து நேராக ஃபுட் கோர்ட்டில் வந்தாச்சு. வந்து ஏதாவது சாப்பிட்லான்னு சொல்லி பார்த்து என்ன பிடிச்சிருக்கோ அதை பார்த்து வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம். பெருசாக எந்த பிளானுமே இல்லை, ஜஸ்ட் ரிலாக்ஸ் பண்ண இன்றைக்கி ஃபுல் டே. நெக்ஸ்ட் டே வந்து வார்னர் ப்ரோஸில் போய் நல்லா சுற்ற வேண்டியிருக்கோம். இன்றைக்கி ஜஸ்ட் நாங்கள் நல்லா ரிலாக்ஸாக ரெஸ்ட் எடுக்கலான்னு தான் பிளானு. நல்லா சாப்பிட்டு லைட்டாக மாலை வந்து ரொம்பலாம் சுற்றி பார்க்கல, சும்மா அந்த ஃபுட் கோர்ட் பக்கத்தில் கொஞ்சம் ஏரியாலாம் அப்படி சுற்றிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். எங்களோட கல்யாண நாள் பார்த்திங்கன்னா 2006 2006 நடந்தது. ஸோ இப்போ தான் நடந்த மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே 20 வருஷம் ஓடிடுச்சு. குழந்தைங்களும் அவ்வளோ பெருசாக வளர்ந்துட்டாங்க.
நாட்கள்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது பார்த்தீங்களா. அப்படியே ஹோட்டலும் ரீச் ஆயாச்சு. பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் வந்ததுமே வந்து இங்கே கீழே வந்து ஸ்விம்மிங் பூல் ஏரியாலாம் இருக்குது. சரி அங்கே போய் பார்க்கலான்னு வந்திருந்தோம். ஆக்சுவலாக அங்கே நிறைய பேர் வந்து ஸ்விம்மிங் பூல் இருந்ததுனால வீடியோ எதுவும் எடுக்கலை. ஜஸ்ட் சும்மா அப்படியே சுற்றிட்டு நல்லா சூடாக வேறு இருந்தது வெளியில். அதனால் ரொம்ப நேரம் நிற்கலை. மறுபடியும் வந்து ரூமுக்கு போயிட்டோம். ஹோட்டல் ரூமுக்குள்ளே வந்ததுமே பார்த்தீங்கன்னா நாங்கள் கிளம்பும்போது சோஃபா இருந்துச்சுல்ல, ஸோ அதை வந்து பெட்டாக வந்து செட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு சர்ப்ரைஸ் என்னென்னா பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட் ஃபுல்லாக வந்து ஃப்ரூட்ஸ் வச்சுருந்தாங்க. அது பக்கத்துலேயே ஒரு கார்டும் வச்சுருந்தாங்க. இங்கே இந்த ஹோட்டல் நாங்கள் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிவிட்டு ஒரு பவுல் ஃபுல்லாக அந்த பிளேட் ஃபுல்லாக வந்து ஃப்ரூட்ஸும் வச்சுருந்தாங்க. ஆக்சுவலாக அவங்க சர்வ் பண்ணி இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் எல்லோரும் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஈவினிங் டைமில் பார்த்தீங்கன்னா வெளியே கிளம்பியாச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே யாஸ் ஐலாண்ட் வந்து நைட் டைமில் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஸோ அதுக்காக தான் இப்போ வெளியே கிளம்புறோம். இங்கே நைட் டைமில் வந்து வெதர் கொஞ்சம் ஓகேவாக தான் இருந்துச்சு. வெளியில் வந்து நிற்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பார்த்திங்கன்னா இங்கே சுற்றி பார்க்குறதுக்கு ஏதாவது இருக்கான்னு சொல்லி வந்து சர்ச் பண்ணி பார்த்தோம். ஆனால் வந்து இங்கே 8 நைட் 8 வந்து எல்லாமே க்ளோஸ் பண்ணிடுறாங்க. நாங்கள் அப்படியே இந்த யாஸ் ஐலாண்ட் ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அப்படியே அடிச்சிட்டு இருந்தோம். நல்லா இருந்துச்சு சுற்றி பார்க்குறதுக்கு. ஸோ வந்து நெக்ஸ்ட் டே வந்து வார்னர் ப்ரோஸ் போயிட்டு ஈவினிங்கே கிளம்புற மாதிரி தான் பிளானு. ஸோ வந்து நைட் டைம் மறுபடியும் இப்படி சுற்றி பார்க்க முடியுமான்னு தெரில. ஸோ ஜஸ்ட் அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு நல்லா இருந்துச்சு. நைட் டின்னர் பார்த்திங்கன்னா வெளியில் எங்கேயாவது சாப்பிட்லாமான்னு சொல்லி பார்த்தோம். நான் சொல்லியிருந்தேன்ல ஆல்ரெடி யாஸ் ஐலாண்டுக்குள்ளே வந்து ரெஸ்டாரண்ட்டாக எதுவுமே இல்லை. நாங்கள் லஞ்சு வந்து மாலில் போய் தான் சாப்பிட்ருந்தோம். ஆனால் இங்கே நிறைய தலபாத் ஆர்டர் வந்து போயிட்டு இருந்தது, தலபாத் நோன்லாம். ஸோ சரி அதிலே ஆர்டர் பண்ணலான்னு சொல்லிட்டு தலபாத்தில் வந்து ஃபுட் ஆர்டர் பண்ணியிருந்தோம். சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நைட் 12 வந்து கேக் கட் பண்ணணும்ல, ஸோ வந்து சின்னமன் ரோல் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ அதான் கட் பண்ணியிருந்தோம். நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் டே காலையில் வந்து சூப்பராக புது ட்ரெஸ்ஸை வெட்டிங் ஆனிவர்சரி ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட்டுட்டு இப்போ கிளம்பியாச்சு. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட தான் போகிறோம். ஃபஸ்ட்டு போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் வார்னர் ப்ரோஸ் கிளம்ப போகிறோம். ஆக்சுவலாக ஆனிவர்சரி அன்னைக்கு வந்து ஆனிவர்சரிக்கோ பர்த்டேக்கோ எதுவாக இருந்தாலுமே வந்து காலையில் வந்து நம்மளுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெடியாக இருக்குது. சாப்பிட்றதுக்கு நம்ம ஜஸ்ட்டு போய் சாப்பிட்டா போதுங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தால் எப்படி இருக்கும். செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு. எனக்கு இதுதான் ஒரு பெரிய கிஃப்டாக இருந்துச்சு. எப்போவுமே காலையில் எழும்பும்போது வந்து யோசிக்கிற ஒரே விஷயம் இது தான். யாராவது பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கையில் கொண்டு தர மாட்டாங்களா, அப்படி தான் இருக்கும். எனக்கு இன்றைக்கி ஒரு பெரிய கிஃப்டாக இருந்தது தான். நான் காலையில் வந்து சூப்பராக ரெடியாகி வந்து சாப்பிட வந்தாச்சு. அவ்வளோ வெரைட்டி இருந்துச்சு ஃபுட்டு. என்ன பிடிக்குமோ எடுத்து சாப்பிட்றலாம். எனக்கு இதுதான் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இன்றைக்குள்ள டேயில். ஆக்சுவலாக இது எல்லாருக்கும் புரியாது இந்த ஃபீல் என்னன்னு சொல்லிட்டு. வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து டெய்லி காலையில் எழுந்திரிச்சு எல்லாருக்கும் சமைச்சு கொடுத்து அதுக்கப்புறமா சாப்பிட்ற ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாருக்குமே தெரியும் இந்த ஃபீல் என்னன்னு. இது வேறு மாதிரியான ஒரு ஃபீல் தான். ஸோ எனக்கு பிடிச்ச ஃபுட்டெல்லாம் எடுத்து ரொம்ப ஹாப்பியாக சாப்பிட்டாச்சு. இனி வந்து அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜாலியாக கிளம்பி வார்னர் ப்ரோஸ் போக வேண்டியது தான். ஸோ இப்போ நாங்கள் வந்து ரூமை வந்து செக் அவுட் பண்ணிவிட்டு கிளம்புறோம். ஏன்னா வந்து நேராக இனி வார்னர் ப்ரோஸ் போய் அங்கே எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே வீட்டுக்கு போக வேண்டியது தான். ஆக்சுவலாக எங்கேயாவது போய் ஸ்டே பண்ணி ஃபேமிலியாக அப்படி ஒரு சேஞ்சுக்காக தான் இந்த மாதிரி வந்திருந்தோம். ஆனால் மெயினாக பார்த்தீங்கன்னா வந்த இடத்துல வந்து குழந்தைங்க நல்லா ஃபன் பண்ணணும்னு யோசித்தோம். ஸோ அதுக்காக தான் இதை பிக் பண்ணியிருந்தோம். லெஃப்ட் சைடில் தெரியுதில்ல, இதான் வார்னர் ப்ரோஸ். ஸோ இனி அப்படியே சுற்றி அங்கே உள்ளே போகணும். ஆக்சுவலாக இங்கே இப்போ கார் பார்க்கிங்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சேம் மால் வந்து போனப்போ அங்கேயும் கார் பார்க்கிங் செப்பரேட்டாக தான் இருந்துச்சு. அதே மாதிரி தான் இங்கேயும் வார்னர் ப்ரோஸுக்கு வந்து செப்பரேட் கார் பார்க்கிங் வச்சுருக்காங்க. ஸோ அதை கேட்டு அப்படியே போயாச்சு. ஆக்சுவலாக ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருந்துச்சு. வார்னர் ப்ரோஸ் எப்படி இருக்கும் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னால் ஐஎன்ஜி வேர்ல்டு போயிருக்கோம். குழந்தைங்க இப்போ ரொம்ப குட்டியாக இருந்தாங்க. ஸோ வந்து இப்போ வேறு மாதிரி ஒரு ஃபீல் தான். எல்லோரும் சேர்ந்து அப்படி ஜாலியாக போயிட்டுருந்தோம். ஆனால் பார்த்திங்கன்னா காலையிலே வந்தோமா நல்ல வெயிலாக இருந்துச்சு. இது வந்து ஓப்பனிங் டைம் பார்த்திங்கன்னா 11 காலையில் 11 ஓப்பன் பண்ணுறாங்க. நைட்டு வந்து 8 வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா இந்த நேரத்தில் எனக்கு இன்னொரு விஷயத்துக்கு தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். நம்மளோட சேனல் பார்த்திங்கன்னா 25,000 சப்ஸ்கிரைபர் வந்து தாண்டி போயிட்டுருக்கு. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதே மாதிரி எப்போவுமே உங்கள் சப்போர்ட் எனக்கு தந்துகிட்டே இருங்க. மறுபடியும் சொல்கிறேன், என்னை சப்போர்ட் பண்ணி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.
இது வரைக்கும் என்னோடய சேனலில் இந்த வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நாங்கள் வார்னர் ப்ரோஸ் ரீச் ஆயாச்சு. உள்ளே வந்ததுமே பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு இப்படி தான் இருந்துச்சு. அழகாக இருக்குல்ல. ஸோ அப்படியே ஜாலியாக எல்லோரும் உள்ளே போயிட்டுருந்தோம். உள்ளே போனதுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரம்மாண்டமாக சூப்பராக இருந்துச்சு. பார்த்திங்கன்னா இந்த மூவிஸ்லலாம் காட்டுவாங்கள்ல, பில்டிங்ஸ்லாம் இருக்கும், அப்படியே இந்த சூப்பர்மேன்லாம் பறந்து பறந்து வருவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு செட் போட்டு வச்சுருந்தாங்க. நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஆக்சுவலாக உள்ளே என்ட்ரானதுமே கேம்ஸ் எல்லாம் எதுவும் இல்லை, ரொம்ப உள்ளே போகணும். அப்புறமா தான் கேம்ஸ் எல்லாம் 1 by 1 இருந்துச்சு. பார்த்திங்கன்னா உள்ளே போனதுமே ரைட் சைடில் வந்து கார்ட்டூன் ரிலேட்டடான வார்னர் ப்ரோஸோட கார்ட்டூன்ஸ்லாம் இருக்குல்ல, அது ரிலேட்டடான கேம்ஸ்லாம் இருந்துச்சு. லெஃப்ட் சைடில் போனப்போ வந்து இந்த சூப்பர் ஹீரோஸ் அவங்களோட கேம்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ குழந்தைங்க ஃபஸ்ட்டு வந்து அங்கே தான் போகணுன்னு கேட்டதுனால அங்கே போயாச்சு. கேம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா எல்லா ரைட்ஸ்லாம் ஏறக்கூடிய சுச்சுவேஷனில் நான் இல்லை. என்னோடய வீடியோஸ்லாம் கன்னியூஸாக பார்க்குறவங்களுக்கு தெரியும், எனக்கு நெக் இஷ்யூஸ்லாம் இருக்குது. ஸோ வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிற ரைட்லலாம் ஏற முடியாது. ஸோ ஜஸ்ட்டு நான் உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். குழந்தைங்க பார்த்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அதை பார்த்து பயங்கர ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு. இவ்வளோ நேரம் நான் பேசினேன்ல, கொஞ்சம் நேரம் இங்கே வார்னர் ப்ரோஸுக்குள்ளே லைவாக எப்படி இந்த சவுண்டெல்லாம் கேட்குதுன்னு கேளுங்க, நல்லாயிருக்கும். இங்கே வார்னர் ப்ரோஸ் வந்து காலையில் 11 ஓப்பன் பண்ணுறாங்களா, நாங்கள் கரெக்டாக 11 வந்துவிட்டோம். ஸோ அந்த அளவுக்கு கூட்டமாக இல்லை. ஆனால் மத்தியானத்துக்கு அப்புறம் ஆஃப்டர்நூனுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா பயங்கர கூட்டம் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸ்டார்டிங்கில் காலையில் 11 போனப்போ வந்து அவ்வளோ ரைட்லலாம் க்யூவெல்லாம் இல்லை. ஃபஸ்ட்டே போய் எல்லாம் ரைட்லையும் ஏற மாதிரி இருந்துச்சு குழந்தைங்க. அதுக்கப்புறமா நேரம் ஆக ஆக பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம், க்ரௌட் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சா. அதுக்கப்புறம் எந்த ரைடில் போனாலும் வந்து க்யூ பார்த்திங்கன்னா 1/2 hour 1 hour அப்படி வெயிட் பண்ணி எல்லா ரைட்லையும் ஏற வேண்டி இருந்துச்சு. ஸோ வந்து கொஞ்சம் ஏர்லியராகி வந்தோன்னா எல்லா ரைடையும் கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம வந்து ஓரளவுக்குள்ள ரைட்லலாம் ஏறிடலாம். அதுக்கப்புறமா வார்னர் ப்ரோஸோட கார்ட்டூன்லாம் இருக்குல்ல, அந்த சைடுக்கு வந்தாச்சு. இங்குள்ள ரைடெலாம் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போதே அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஆக்சுவலாக சொல்லணும்னா என்னோடய சைல்ட்ஹுட் கார்ட்டூன்ஸ் எல்லாமே இங்கே இருந்துச்சு. மெயினாக பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேவரட் கார்ட்டூன் வந்து டாம் அண்ட் ஜெர்ரி. ஸோ அந்த டாம் அண்ட் ஜெர்ரியோட இதெல்லாமே இங்கே இருந்துச்சு. இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ நாங்கள் உள்ளே என்ட்ரு ஆகிட்ருக்கோம்ல, இதுதான் டாம் அண்ட் ஜெர்ரி லிவ் பண்ணக்கூடிய ஹவுஸ் மாதிரி பில்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. உள்ளே என்ட்ராகி பார்த்தோன்னா ஃபுல்லாக எல்லாத்தையும் உடச்சி போட்டு, இப்போ இந்த கார்ட்டூன் நம்ம டாம் அண்ட் ஜெர்ரி கார்ட்டூன் பார்க்கும்போது ஓடிட்டே இருக்கும், எல்லாத்தையும் உடச்சி போட்டே இருக்கும்ல, சேம் அதே மாதிரி செட் பண்ணி வச்சுருந்தாங்க. எனக்கு பயங்கர ஹாப்பியாக போச்சு. இப்போ கை காமிக்கிறேன்ல, அது வந்து டாமோட பெட்டு. ஸோ உள்ளே போக போக பயங்கர ஹாப்பியாக இருந்துச்சு. இதுக்குள்ளே என்ன இருந்துச்சுன்னா டாம் அண்ட் ஜெர்ரி ரைடு. ஆக்சுவலாக அது ரோலர் கோஸ்டர் மாதிரி வச்சுருந்தாங்க. நான் நினச்சிருந்தேன் ஏதாவது சும்மா ஸ்லோ ரைடு அந்த மாதிரி தான் இருக்கும், அப்போ சூப்பராக போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு தான் உள்ளே போனேன். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 1 hourக்கு க்யூ இருந்துச்சு. அதுக்கப்புறமா தெரியும் இது வந்து ரோலர் கோஸ்டர் ரைடுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா என்னால் அது கண்டிப்பாக போக முடியாதுன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். ஆக்சுவலாக குழந்தைங்க வந்து வெயிட் பண்ணி இந்த ரைடில் ஏறி இருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அப்புறமா இப்போ போயிட்டுருக்கிறது வந்து ஸ்கூபிடோ இருக்குல்ல, அதோட வீடு. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடெல்லாம் இருந்துச்சு. இப்போ இந்த ரைடு இருக்குல்ல, இதில் வேறு நானும் என் ஹஸ்பண்டும் ஏறி இருந்தோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எத்தனை பேருக்கு இந்த ரைடில் வந்து ஏறது பிடிக்கும்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறமா வந்து வார்னர் ப்ரோஸோட ஷோலாம் நடந்தது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நேரம் உட்காந்து பார்த்துருந்தோம். நிறைய ரைடில் பார்த்திங்கன்னா டைம் ஆக வந்து க்யூ ஜாஸ்தியாகிட்டே இருந்துச்சு. சில ரைடில் பார்த்தீங்கன்னா 1 hour வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டி இருந்தது. அதனால் வந்து ஆக்சுவலாக கிளம்ப டைம் ஆகிடுச்சு. ஸோ வந்து இனி அபுதாபியிலேருந்து துபாய்க்கு போகணும். பார்த்திங்கன்னா சர்ச் போகணும் ஆனிவர்சரியில். ஸோ அதனால் வந்து சர்ச் போகணும் பிளான் இருந்துச்சு. அதனால் வந்து கிளம்பிட்டோம். ஏன்னா இனி இங்கேருந்து துபாய் போய் அதுக்கப்புறமா சர்ச் போயிட்டு மறுபடி வீட்டுக்கு போகணும். எப்படி நைட் ஆயிரும். அதனால் வந்து கிளம்பியாச்சு. இங்கே யாஸ் ஐலாண்ட்லேருந்து வெளியே வந்ததுமே வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி, ஒரு டீ ஷாப் மாதிரி இருந்துச்சு. அங்கே ஸ்டாப் பண்ணி
சூடாக டீ, அதுக்கப்புறமா வந்து ஷவர்மா wrap இதெல்லாம் வாங்கி சாப்பிட்ருந்தோம். பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் அங்கே வார்னர் ப்ரோஸில் ரொம்ப நேரம் நடந்துகிட்டே இருந்தோமா, ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு. ஸோ இங்கே வெளியில் வந்து சூடாக அந்த டீ வாங்கி குடித்ததுக்கப்புறமா தான் அவ்வளோ ரிலாக்ஸ்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா அப்படியே சர்ச்சுக்கு வந்தாச்சு. துபாயில் இருக்கக்கூடிய சென்ட் மேரிஸ் சர்ச்சுக்கு தான் வந்திருந்தோம். ஆக்சுவலாக எனக்கு டவுட் இருந்துச்சு, சர்ச்சுக்கு வர முடியுமா, லேட் ஆயிருமா என்னன்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து கரெக்ட் டைமுக்கு வந்துட்டோம். ஸோ இங்கே வந்து ப்ரேயர் பண்ணி முடிச்சுட்டு மறுபடியும் வந்து வீட்டுக்கு கிளம்பணும். அங்கே போகிற வழியில் டிராஃபிக் தெரியும்ல, பயங்கர டிராஃபிக்காக இருந்துச்சு. ஸோ அந்த டிராஃபிக்கெல்லாம் தாண்டி வீட்டுக்கு போய் சேர்றதுக்கே நல்லா இருட்டிடுச்சு. பார்த்தீங்கன்னா ஒரு நாள் தான் வீட்டிலேருந்து வேற ஒரு இடத்துல போய் ஸ்டே பண்ணியிருப்போம். அதுக்குள்ளே வந்து வீடை மிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எப்போ வீடு வரும், வீட்டில் போய் சேருவோம், அந்த மாதிரி தான் ஃபீல் ஆகிட்டு இருந்தது. ஒரு வழியாக இந்த டிராஃபிக்கெல்லாம் தாண்டி வீட்டுக்கு வந்து சேர்ந்ததுக்கப்புறமா மேஷோட ஃபேஸை பார்த்ததுக்கப்புறமா தான் அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. எப்பவும் போல் அவனை கூட கொஞ்ச நேரம் கொஞ்சிட்டு விளையாடிட்டு அதுக்கப்புறமா கேக் கட் பண்ணியிருந்தோம். பார்த்தீங்கன்னா 20 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 20 வருஷங்கிறது வந்து அவ்வளோ ஈஸியான விஷயம்லாம் கிடையாது. இந்த 20 வருஷத்தில் அவ்வளோ விஷயங்கள் லைஃப்பில் பார்த்துட்டோம். நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், நல்ல விஷயங்கள் நிறைய, அப்புறம் கஷ்டமான விஷயங்கள் நிறைய, எவ்வளோ விஷயங்கள் தாண்டி வந்துட்டோம். மெயினாக பார்த்தீங்கன்னா மாறி மாறி விட்டு கொடுக்குற ஒரு விஷயம் இருந்தால் தான் வந்து கல்யாண வாழ்க்கை வந்து ஒரு தூரத்துக்கு போகும். ஸோ இது என்னோட ஒரு சின்ன அட்வைஸ் தான். பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க, நான் விட்டுருங்க. நைட் டின்னருக்கு பார்த்தீங்கன்னா கஸிபோலேருந்து பாட் பிரியாணி தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இதுக்கு மேலே வெளியே போகிறதுக்கு தெம்பில்லை யாருக்குமே. வீட்டில் ஜஸ்ட் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணி நல்லா சாப்பிட்டா போதும்னு இருந்துச்சு. இன்றைக்கி ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இன்றைக்கி ஃபுல் டே நான் சமைக்கவே இல்லை. அதான் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமான விஷயமா இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட வெட்டிங் டே இந்த மாதிரி தான் நாங்கள் செலிப்ரேட் பண்ணியிருந்தோம், குழந்தைங்க கூட ரொம்ப ஜாலியாக. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட் மூலமாக தெரிவிங்க. கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்ருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதே மாதிரி இன்னொரு அழகான ப்ளாகில் உங்கள் எல்லோரும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹாப்பியாக இருங்க, சேஃபாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ நைஸ் டே. பாய்.